இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3D டிராயிங்க்கு எப்படி 2D டீட்டெயில் டிராயிங் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த லெஃப்ட் சைடில் இந்த பாரை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இதில் டிராயிங்னு இருக்கும். இந்த டிராயிங் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு யூஸ் டெம்ப்ளேட்டை கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு 2D டிராயிங் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். அடுத்ததாக இந்த லெஃப்ட் சைடில் இந்த பேஸ்ன்னு இருக்குது, இந்த பேஸை கிளிக் பண்ணணும். பேஸை கிளிக் பண்ணோன்னா நம்ம 2D டிராயிங் அதாவது இங்கே தெரியும். அந்த ஸ்கேலை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்து நான் 2:1 கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணோன்னா மூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நமக்கு இன்னும் வியூஸ் எல்லாம் தேவைன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கலாம், இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு வியூ வரும். அடுத்து இதில் டாப்பில் கிளிக் பண்ணோன்னா டாப் வியூ வரும். இப்போ நான் இதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா இது வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ எல்லாமே வந்து டேஷ் லைனாக தான் இருக்குது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே க்ரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த டிராயிங் கிளிக் பண்ணி எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரெக்ஷனில் என்ன டிராயிங் வருமோ அது வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ நான் இந்த பக்கம் ஐசோமெட்ரிக் கொண்டு வரேன். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து க்ரியேட் கொடுத்துடணும். இப்போ வந்து அது க்ரியேட் ஆகிரும். இப்போ க்ரியேட் ஆன டிராயிங்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு லைன்ஸாகவும் டாட்டர் லைன்ஸுமாக இருக்குது. இப்போ நமக்கு இது வந்து ஷேடட் வியூவாக வேணும்னா இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ ஒரு ஆப்ஷன் வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் தான் ஷேடட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. இப்போ ஆனில் இருக்குது, இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணி வைக்கலாம். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஹிடன் லைன் வேணுமா இல்லை ஹிடன் லைன் வேண்டாமான்னு. ஹிடன் லைன் ரிமோடு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் மட்டும் வந்து ஷேடட் டிராயிங்காக மாறிடுச்சு. இந்த ப்ரொஜெக்டட் வியூவை வச்சு நம்ம இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சம் ஃபிக்ஸட் டைப் தான் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூ இருக்குது, லெஃப்ட் இருக்குது, டாப் இருக்குது, ஐசோமெட்ரிக் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 4 சைடில் இருக்குது, அது மாதிரி பாட்டம் வியூவும் இருக்குது. இந்த ஃபிக்ஸட் இதில் இல்லாமல் புதுசாக உங்களுக்கு ஒரு வியூ இந்த லைன்லேருந்து இந்த ஆங்கிளில் பார்க்குற மாதிரி ஒரு வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிலரி வியூ வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து இந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்காக இதை டிலீட் பண்ணுறேன். இந்த ஆக்சிலரி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டிராயிங் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னா அந்த ஸ்கேல் நம்ம ஆல்ரெடி கொடுத்து அதே ஸ்கேல் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணணும். நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். அப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற டிராயிங் வந்து இந்த ஆங்கிளில் இந்த ஆப்ஜெக்டை பார்த்தா எப்படி வருமோ அதேமாதிரி க்ரியேட் ஆகும். க்ரியேட் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனை இந்த ஆங்கிளில் பார்த்தா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குமோ அதேமாதிரி க்ரியேட் ஆகிட்டு, இது வந்து நீங்கள் ப்ரொஜெக்டரில் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. இந்த ஆக்சிலரி வியூவில் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து இந்த ஆப்ஜெக்டோட இந்த இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷன் வியூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக நான் இதை வந்து டிலீட் பண்ணிடுறேன். அடுத்து இதில் செக்ஷன் ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிராயிங்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கிராஸ் செக்ஷன் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். நான் வந்து இதுக்கு சென்டராக வர மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடிலோடி அதோட கிராஸ் செக்ஷன் வரும். நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த லெஃப்ட் சைடில் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து கட் பண்ணால் ஒரு கிராஸ் செக்ஷன் வியூ தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த க்ரியேட் ஆன செக்ஷன் வியூ வந்து ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல தேவைன்னாக்கி என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த லைனை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷன் வியூ வந்து அதாவே அப்டேட் ஆகிரும். நான் வேணால் இங்கே கொஞ்சம் கூட இந்த பக்கம் மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷன் வியூ வந்து அப்டேட் ஆகிரும். ஆட்டோகார்ட்லனா நம்ம வந்து செக்ஷன் வியூ வந்து திரும்ப வரையணும். ஆனால் இந்த இன்வென்டரில் இது ரொம்ப ஈஸி. டீட்டெயில் டிராயிங்ஸில் நீங்கள் வந்து கிராஸ் செக்ஷன் வியூ போடும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களால போட முடியும். அடுத்ததாக அந்த மாடிஃபை செக்ஷனில் இருக்க பிரேக் கமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அந்த பிரேக் கமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த டிராயிங்கை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துட்டு ரைட் சைடு ட்ராக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் ட்ராக் பண்ணுறேன். கிளிக் ஹோல்டு பண்ணலை. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அடுத்து இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டிராயிங் அந்த கமெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்டை அப்படியே இதில் ஒரு கட் பண்ணி மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகுனா, நம்ம மேபி இந்த டிராயிங் வந்து இந்த அளவுக்கு நீளமாக இருக்கும். அப்போ நமக்கு வேறு டிராயிங்ஸ் வைக்க இடம் இல்லாமல் போகலாம். அப்போது அந்த பிரேக் கொடுத்தோன்னா இதில் பிரேக் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இதுக்கும் டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா அதே சைஸாக தான் வரும். இந்த டிராயிங் எப்படி டைமென்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த அனோட்டேஷன் செக்ஷன் போங்க. இந்த டைமென்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ட்ராக் பண்ணிட்டு வந்து நான் ஃபஸ்ட் இந்த லைனையும் கிளிக் பண்ணி கீழே கொண்டு போகிறேன். இதில் வந்து 4 இன்ச் இருக்குது. இதில் வந்து ஓகே கொடுக்குறேன்.
இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிரேக் இருக்குன்னு உள்ளதை இண்டிகேட் பண்ணுது. அடுத்ததாக இன்னொரு டைமென்ஷன் கூட நான் கொடுக்குறேன். இது 1.83 இருக்குது. இது கொடுத்து இதில் நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி மாற்றணுமோ, இதில் வந்து சிம்பிள்ஸ் எதாவது ஆட் பண்ணணுமா எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். இங்கே ஆட் ஆகிரும். அடுத்தது டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணின்னு பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் செக்ஷனில் இதில் டெக்ஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டில் இந்த நேம் பிளேட் செக்ஷனுக்கு கொண்டு வரேன். இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடலாம். இதில் வந்து டீட்டெயில் ட்ராயிங்னு வந்து டைப் பண்ணுறேன். இங்கேயும் ஃபாண்டு இது அலைன்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு இப்போ வந்து இது சின்ன சைஸாக இருக்குது. இப்போ இதுக்கு சைஸை கூட்டணும்னா நான் இந்த டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அதே பார் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நான் இதில் வந்து 0.3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் பெருசாகிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம டீட்டெயில் ட்ராயிங் வந்து ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து டீட்டெயில் ட்ராயிங் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு அந்த பார்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த பார்ட்டுக்கு போங்க. நான் இப்போ இதில் வந்து ஒரு காட்டுறதுக்காக சும்மா ஒரு ஹோல் வந்து ட்ரா பண்ணுறேன். இதில் ஒரு சர்க்கிள் போட்டு ஜஸ்ட் சும்மா டைமென்ஷன் எதுவும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரோடு கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிட்டு கட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து இதில் ஒரு ஹோல் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து அந்த ட்ராயிங் செக்ஷனுக்கு போகிறேன். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் வந்து இதில் அப்டேட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக ஆட்டோகேடை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில் ட்ராயிங் 3D டிசைனுக்கெல்லாம் இன்வென்டர் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் கண்டினியூவாக அந்த சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெஸ்ட்டாக டீட்டெயில் ட்ராயிங்ஸ் 3D ட்ராயிங்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிரும். தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.